ஹலோ மக்களே, வாங்க இட்லி சாம்பார் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். பருப்பு எடுத்துக்கங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது காய்கறி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, காய்கறி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட்டு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதோட ஒரு எண்ணெய் சட்டி வச்சு காஞ்ச மிளகா, தனியா, மிளகு, ஜீரகம், வெந்தயம், கொஞ்சோண்டு தேங்காய்ங்க இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கி எடுத்து மிக்சியில் போட்டு ஓட்டி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த காய்கறி எல்லாம் வதக்கி விட்டு பருப்பு எடுத்து ஊற்றி கூடவே உப்பு, மஞ்சள் பொடி போட்டு பெருங்காய பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதுக்காட்டி நம்ம இந்த வெந்த இட்லியை எடுத்துப்போம். பாப்பாவுக்கு காலையில் டிஃபன் கொடுக்கறதுக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த விழுதை எடுத்து கொதித்து வந்ததும் அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு கொதித்ததும் மல்லித்தழை போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், நம்மளோட சாம்பார், இட்லி சாம்பார் ரெடி. பாய்.